எதற்காக இப்படி போர்டை கையிலேந்தி வந்துள்ளாய்? பாடம் நடத்ததான். ஏன் சாதாரணமாக வந்து பாடம் நடத்தினால் ஆகாதா? நிச்சயமாக ஆகாது. இங்கு எவரும் அதை கண்டுகொள்ளவும் இல்லை, கமெண்ட் செய்வதும் இல்லை. பேசட்டும், இவள் வாயில் விழாதே. பாடம் நடத்த எதற்கும் துணிந்தவர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சயின்ஸ் பார்க்கறதுக்காக தான் நம்ம இந்த கெட்டப்பில் வந்திருக்கோங்க. ரொம்ப 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 முக்கியமானது. வாங்க நம்ம கிளாஸ் கவனிக்கலாம். பாருங்க, கதிரியக்க இடம்பெயர்வு விதி. அதாவது இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா லா ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் டிஸ்இன்டகிரேஷன். ஓகேவா? அதாவது கதிரியக்க சிதைவு விதி இல்லைன்னா கதிரியக்க இடம்பெயர்வு விதி. இதுல வந்து 3 அணை உண்டு பார்த்துக்கோங்க. ஒன்று ஆல்ஃபா டிகே, இன்னொன்று பீட்டா டிகே, இன்னொன்று காமா டிகே. ஓகேவா? ரொம்ப ரொம்ப சிம்பிளா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் ஆல்ஃபா சிதைவு உங்களுக்கு சொல்லி தரட்டுமா? எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எக்ஸாம்பிள் எடுத்திருக்காங்க யூரேனியம். ஓகேவா? இது வந்து சிதைவடைஞ்சு தோரியத்தை கொடுக்க போகுது. சரியா? கொடுக்கும்போது யூரேனியத்துக்கு மேலே ஒரு நம்பர் இருக்குது, கீழே ஒரு நம்பர் இருக்குது. இதில் மேலே இருக்கக்கூடிய நம்பரை நம்ம என்ன சொல்லுவோம்னா மாஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நிறை எண் அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே இருக்கிறது அணு எண். மறந்துடாதீங்க, மேலே இருக்கிறது மாஸ் நம்பர், கீழே இருக்கிறது அட்டாமிக் நம்பர். நிறை எண், அணு எண். அடுத்தது இந்த பக்கமும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ ஆல்ஃபா சிதைவில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மேலே இருக்கக்கூடியதுலேருந்து 4 குறையுது, கீழே இருக்கக்கூடியதில் 2 குறையுது. அப்போது ஆல்ஃபா சிதைவு அப்படின்னா ஒரு உட்கரு சிதைவடையும் போது அதனோட நிறை எண்ணில் 4 குறைந்து அணு எண்ணில் 2 குறையும். ஓகேவா? அப்படி இருந்துச்சுன்னா அதை ஆல்ஃபா சிதைவு அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ரெண்டுமே என்ன செய்யுது? குறையுது, டிகிரிஸ் ஆகுது. ஓகேவா? இதில் மேலே இருக்கிறதுல 4, கீழே இருக்கிறதுல என்னது 2 குறையுது. இப்படி குழு ஒன்று ஞாபகம் வச்சுடுங்க. சரியா? புரிஞ்சிருச்சா? அடுத்தது பீட்டா சிதைவுக்கு பாருங்கள். இங்கே பாஸ்பரஸ் சல்ஃபரா என்ன செய்யுது? சிதைவடையுது. பிக்கு கீழே என்ன இருக்குது? 15 இருக்குது, மேலே 32 இருக்குது. இங்கே மேலே என்ன ஆகலை? எந்த விதமான சேஞ்சஸுமே இல்லை. அப்போது நிறை எண்ணில் எந்த மாற்றமும் இல்லாமல் அணு எண்ணில் 1 அதிகரிக்கும். அதாவது மாஸ் நம்பரில் எந்த மாற்றமும் இல்லை, அட்டாமிக் நம்பரில் மட்டும் என்ன ஆகுது? 1 கூடுது. அப்படி கூடுச்சுன்னா அது பீட்டா சிதைவு. ஓகேவா? புரிஞ்சிருச்சா? அப்போ காமா சிதைவுக்கு என்னதுங்கிறத பெரிய மேதாவிங்க தானே கமெண்ட்ல சொல்லுங்கள். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.